இந்த மறைவு தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வைகை செல்வன் அதிமுக முன்னாள் அமைச்சர் நம்மோடு இருக்கிறார். ஐயா வணக்கம். உங்களுக்கும் நல்ல கனவுக்குமான உறவு எப்படி இருந்தது ஐயா? வணக்கம். தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு மகத்தான ஒரு ஆளுமை மிக்க மனிதர். என்னுடைய நூல்கள் எல்லாம் விமர்சனம் பகுதிகளுக்கு நாளிதழ்களில் வெளிவருகிற போது உடனடியாக அதை படித்து அந்த நூல் வேண்டும் என்று கேட்டு அது குறித்தான விமர்சனங்களை உடனடியாக செய்வார். நாளிதழ்களில் வெளிவந்த கட்டுரைகளையும் அவர் படித்துவிட்டு இந்த கட்டுரை இப்படி இருந்தது அப்படி இருந்தது என்று என்னுடைய கட்டுரைகளையும் விமர்சித்தார். ஒரு படைப்பாளனை மனம் திறந்து பாராட்ட வேண்டும் என்கிற அரிய நோக்கு மாற்று இயக்கத்தில் இருந்தாலும் கூட்டணிக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் அவரை ஒரு மனித பான்போடு மனித பற்றோடு மானிட பற்றோடு அவர் நேசிக்கின்ற விதத்தை நான் பல தருணங்களில் வியந்திருக்கிறேன். அதையும் தாண்டி சமீபகாலமாக அவர் தன்னுடைய உதவியாளரிடம் படிக்க சொல்லி அந்த கட்டுரையை படித்து அதன் பின்னால் தன்னுடைய கருத்து என்ன என்பதை வைகை செல்வனிடம் சொல்லிவிடு என்று அவர் சொன்ன கருத்துக்களே அவருடைய உதவியாளர் இடத்திலே பலமுறை சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கிற போது 100 ஆண்டு கடந்த நிலையிலும் கூட தளராது பணியாற்றி இருக்கிறார் என்ற அவருடைய பாங்கும் மனித பற்றும் என்னை வியக்க வைக்கிறது. அது மாத்திரமல்ல, வெள்ளை ஏகாதிபத்தியத்தில் வெள்ளையினை வெளியேறு போராட்டத்தில் பங்கேற்றதற்கு பிறகு காந்திய சித்தாந்தங்களில் அவர் ஈர்க்கப்பட்டதற்கு பின்னால் 15 வயதுக்கு பிறகு, அதாவது சற்றேறக்குரிய 18 வயதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கையின் தான் சற்றும் மாறாத விசுவாசத்தோடும் தடுமாறாது சோர்ந்து போகாது சோரம் போகாது நூற்றாண்டுகள் வரை அவர் தொடர்ந்து பயணித்திருக்கிறார் என்பதை எண்ணுகிற போது உள்ளபடியே வியக்க வைக்கிறது. அந்த வியப்புக்குரிய போராடி நல்லக்கண்ணு அவர்கள் மறைந்துவிட்ட நினைத்து பார்க்கிற போது மனது நிச்சயமாக வலிக்கிறது. அது மனது ஏற்கவும் அவரது மறைவை ஏற்கவும் மறுக்கிறது. ஒரு தூய பண்பாளரை இழந்து விட்டோம், ஒரு தூய தலைவரை இழந்து விட்டோம். அவர் போன்ற ஒரு வாழ்க்கை பொது வாழ்க்கையில இருக்கிற எங்களை போன்றவர்களும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மனது இயங்குகிறார். ஐயா, நல்லக்கண்ணுவிடம் அரசியல் ரீதியா நீங்க கத்துக்கொண்டது என்னன்னு நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அவருடைய நேர்மையும் தூய்மையும் தான். 80 வயதில் அவருக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லோரிடமும் மக்களிடத்தில் நன்கொடையை பெற்று 1 கோடி ரூபாய் அவருக்கு வழங்கிய அடுத்த கடமை திருப்பி அந்த இயக்கத்திற்காகவே வழங்கிவிட்டார். அதே போல தகைசால் தமிழர் என்ற விருதை அவர் பெற்ற அடுத்த கணமே அந்த செக்கை வாங்கி அடுத்த கடமை பாக்கெட்ல இருந்து அரசாங்கத்துக்கு செலுத்தி விடுகள் என்று அந்த செக்கையை திருப்பி கொடுத்து விட்டார். இப்படி எதையும் எதிர்பாராத அந்த ஒரு மழைநீர் தூய்மையான மழைநீரை போல ஒரு உப்பை போல, உப்பு எல்லோருக்கும் பொதுவானது, எல்லோரும் உப்பு இல்லாமல் நாம் சாப்பிட முடியாது. உப்பு பொதுவானதை போல, எளிமையானதை போல, மழைநீரை போல, சுத்தமானதை போல அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட விதம் நான் வியந்திருக்கிறேன். அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பலமுறை ஏங்கியும் இருக்கிறேன்.